அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக சக்ஸஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். இன்று நாம் பார்க்கிருக்கும் பாடல் மிகவும் அருமையான பாடல், கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் பாடல். இந்த பாடலில் உள்ள வரிகள் தான் உயிர் போன்றது. வாங்கள் அந்த வரிகளை பார்ப்போம். முதல் கனவி மறுபடி ஏன் வந்தாய், நீ மறுபடி ஏன் வந்தாய், விழி திறந்ததும் மறுபடி கனவுகள் வருமா, விழி திறக்கையில் கனவென்னை துரத்துது, நிஜமா. முதல் கனவு மூச்சுள்ள வரையில் கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா, கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா, எங்கே நீ எங்கே என்று காடுமேடு தேடி ஓடி இருவிழி தொலைத்து விட்டேன், இங்கே நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் உயிர் வளர்ப்பேன். தொலைந்து என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய், கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய், இதயத்தை பறித்ததற்கா என் ஜீவன் எடுக்கிறாய், ஓடல்கள் வேண்டாம், ஓசையோடு நாதம் போல உயிரினில் கலந்துவிடு, கண்ணீர் வேண்டாம், காயங்கள் வேண்டாம், 6 மாத பிள்ளை போல மடியிலே உறங்கிவிடு, நிலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை, நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை, வண்ணப்பூக்கள் வேர்க்கும் முன்னே வர சொல்லு தென்றலை, தாமரையே நீரில் ஒளியாதே, தினம் ஒரு சூரியன் போல வருவேன், அனுதினம் உன்னை 1000 கையால் தொடுவேன், சூரியனே தாமரை முகவரி தேவையில்லை, உன்னில் நீயும் இருந்து கொண்டே விரல் நீட்டி திறக்கின்றாய், மரக்கொத்தியே மனதை கொத்தி துளையிடுவாய், உள்ளத்துக்குள் விளக்கடித்து தூங்கும் காதல் எழுப்புவாய், சிந்தித்து பார்த்தால் மிகவும் உருக்கமான வரிகள். என்ன வரிகள்? ஓசையோடு நாதம் போல உயிரினில் கலந்துவிடு, அடுத்த வரி, கண்ணீர் துளிகளில் உயிர் வளர்ப்பேன், சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது, இதயத்தை பறித்ததற்காக என் ஜீவன் எடுக்கின்றாய், எவ்வளவு அர்த்தமுள்ள வரிகள்! காதல் எவ்வளவு அழகானது, புனிதமானது, உயிரையே கொள்ளும் காதல். ஆனால் இளையவர்களே, இந்த காதலுக்காக இவ்வளவு கஷ்டப்படுகின்றோமே. நமது இலட்சியத்திற்காக, நமது அடையாளத்திற்காக நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் காதலிக்கும் வயதுதான், ஆனால் அந்த காதலினால் நமது நேரம்,
நமது முயற்சி, நமது வாழ்க்கை வீணாகின்றது. 40 வயதில் காதலும் இருக்காது, லட்சியமும் இருக்காது. நமது வாழ்க்கை வீணாகி இருக்கும். வெறும் கையுடன் நிற்போம். அதனால் இளைஞர்களே, யுவதிகளே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் படிக்கும் வயதில் படிக்க வேண்டும். உழைக்கும் வயதில், நமது லட்சியத்தை அடையும் வயதில் லட்சியத்திற்காக நாங்கள் வளர வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதன் பின்னர் மனைவியை காதலிப்போம். அதற்கு முன்னர் நமது இலட்சியத்தை காதலிப்போம். சொந்த காலில் நிற்போம். வாழ்க்கையை ரசிப்போம். ஆனந்தமாய் வாழ்வோம். அனைவரதும் லட்சியம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தருமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றிகள். வரிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டினை அமர்த்தி தொடர்ந்து கேளுங்கள். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றிகள்.